பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்பது உங்கள் ரஞ்சன். பாரதி இருளை குறைந்த ஒளி என்கிறான். ஒளிபடைத்த கண்ணினாய் வாவா என்று சொன்ன பாரதி இருளை குறைந்த ஒளி என்று சொல்வது எவ்வளவு பொருத்தமானது. இப்படித்தான் புத்தகங்களும் இலக்கியங்களும் எத்தனையோ அற்புதங்களை தன்னுள்ளே அடக்கியவை. நம்மோட படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் எழுத்தாளர்கள், கவிஞர்கள் போன்ற பிரபலங்கள் அவங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள்லேருந்து பிடிச்ச விஷயங்களை நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த வரிசையில இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கும் பிரபலம் பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு மானா பாஸ்கரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க பத்திரிகையாளர் மட்டும் இல்லாம ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் இருக்கீங்க. அற்புதமான புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. உங்களுடைய இலக்கிய பரிச்சயம், பள்ளி புத்தகங்களை தாண்டி இலக்கிய பரிச்சயம்ங்கிறது எப்போ தொடங்குச்சு? உங்களை எழுத்தாளர் வரைக்கும் இன்றைய உங்க பயணத்தை எங்களோட பகிர்ந்துங்க. சின்ன வயசுல இலக்கியம்னா என்னன்னு தெரியாது, பாட புத்தகங்கள் தான். அதை தாண்டி என் அம்மாவை தான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும். அவங்க பேசுற பேச்சு, அவங்க கலகலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் பேசுவது மாதிரி இல்லாமல் அவங்க பேசுவது புதுமையா எனக்கு தெரிஞ்சது சின்ன வயசுல. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா எப்ப பார்த்தாலும் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா அவங்களுக்கு பேர் வச்சாங்க ரேடியோ வாயின்னு. எங்க ரேடியோ வாய்க்காரி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அவளுக்கு என்ன, தச்சு வச்சாலும் தருதருங்குது, மூட்டி வச்சாலும் முணுமுணுங்குதும்பாங்க. என்னடா அது, ஏதோ ஒரு ஒன்று சொல்றாங்க, வேற மாதிரியா சொல்றாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த பசங்கள்லாம் தெருவில் விளையாடுவாங்கல்ல, அவங்களெல்லாம் பாளையங்களா இங்க வாங்க அப்படிம்பாங்க. நாங்க வந்து 6 குழந்தைகள். திடீர்னு எங்களை திட்டும் போது அம்மா சொல்கிற அந்த சொலவடை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கூர்ந்து பார்க்க வச்சுது. என்ன அம்மா பேசுறது ஒரு மாதிரியா இருக்கு, தமிழ் தானா இது, இது என்ன மொழின்னு. அவன் என்ன சொல்லுவாங்க, ஆண்டிக்கு வாச்சது 5 தண்டம், பண்டாரத்துக்கு வாச்சது 10 தண்டம். என்னன்னு ரொம்ப டீப்பா பார்க்கும் பொழுது அப்பதான் வந்து அந்த மொழி, வார்த்தை, அது உள்ளார இருக்கிற அலங்காரம், ஆழம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இலக்கியத்தின் மீது ஆர்வம் பிறக்கிறதுக்கு காரணம் வந்து அம்மாவின் மொழி தான். அதற்கு பிறகு வந்து கல்லூரியில கல்லூரிக்கு போன பிறகு கல்லூரி சுவற்றில் வந்து சாக்பீஸால வந்து ஒரு எழுதிருக்காங்க. என்னென்னமோ எழுதியிருக்காங்க. சும்மா வழக்கமா எதோ எழுதுவாங்கல்ல, காதலியை பற்றி, அவங்களுக்கு பிடித்த பெண்களை பற்றி தான் எழுதியிருக்காங்களே நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தை வந்து ஒரு புது மாதிரியா இருந்தது. பார்த்தா ஏதோ ஒரு கவிதை மாதிரி இருக்கு, மடிச்சு 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 எழுதியிருக்காங்க. அது அந்த வசீகரம் வந்து என்னை கூப்பிடுது, என்னை பாரு, எனக்கு உள்ளார இறங்கு, என்னை படின்னு சொல்லிச்சு. அதை நம்ம அந்த கவிதைகளை பார்க்கும் பொழுது அந்த கவிதை வந்து மேத்தாவுடைய கண்ணீர் பூக்கள்லேருந்து எடுத்து இந்திரஜித்துன்னு ஒரு பையன், 3rd year ஸ்டூடெண்ட், செவரு ஃபுல்லா கல்லூரியில் எழுதி வச்சுட்டார். அதை பார்க்கும் பொழுது மேத்தாவினுடைய கண்ணீர் பூக்களின் மீது ஒரு காலத்துல ஒரு பெரிய கல்ட் புத்தகம் அப்படின்னு. ஆமா ஆமா, நிறைய பதிப்புகளை மாணவர்களே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அது வந்து துவக்கம். முதலில் என்னை வந்து வசீகரித்த, உள்வாங்கி கொண்ட ஒரு முதல் புத்தகம். அப்புறம்னா கவிதைன்னா மனப்பாட பகுதிக்காக படிப்போம்ல, செய்யுள், திருக்குறள், கம்பராமாயணம், இதுதான் வந்து கவிதை, இதுதான் இலக்கியம் நினைச்சிட்டு இருந்ததுக்கு தாண்டி வந்து புதுக்கவிதை அறிமுகமானது. நா. காமராசனுடைய கருப்பு மலர்கள், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், இதெல்லாம் வந்து நம்ம புதுக்கவிதை பக்கம் பார்வையை நமக்கு. கலை என்பது எளிமையா இருக்கும் போது அது மக்கள்கிட்ட அதிகமா போய் சேர. ஆமா, இதுதான் ஆரம்பம், துவக்கம். நீங்க எழுதின நூல்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. எழுதின நூல் வந்து நான் வந்து கவிதை தான் எழுத ஆரம்பித்தேன். கவிதை வந்து ஆரம்ப கால கவிதைகள் வந்து பின்னாடி நான் வந்து சேர்த்து வச்சிருந்தேன் கவிதைகள். ஒரு காலகட்டத்தில் கல்லூரி முடிந்து முதுகலைக்கு வந்த பிறகு திரும்பி பார்த்த பிறகு இதெல்லாம் கவிதையே கிடையாது. ஆனந்த விடன்லையும் தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலின்னு எழுதினாரு. வைரமுத்துடைய திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கு, இது கவிதையே இல்லைன்னு நானே கிழிச்சு போட்டேன். அப்புறம் அதற்கு பிறகு வந்து உரைநடையின் மீது வந்து நிறைய ஒரு ஈடுபாடு வந்துச்சு. அப்போ வந்து தான்
சிறுகதைகள் படிக்க ஆரம்பிச்சேன். இரா வேலுச்சாமியுடைய ஒரு அழுகையின் ஆரம்பம்னு ஒரு கதை. இதெல்லாம் வந்து எதுமோ செஞ்சுது. 80களில் வந்து பாலகுமாரன், பாலகுமாரன் மிகப்பெரிய தாக்கம். இவருடைய எழுத்துக்கள் இதெல்லாம் படிக்கும் பொழுது வந்து சிறுகதை எழுதலாங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. சிறுகதைகள் எழுத ஆரம்பித்த பிறகு முதல் சிறுகதை வந்து தினமணி கதிரில் வந்துச்சு. அதற்கு பிறகு வந்து அந்த முதல்ல ஒரு பிரசுரமாகி அதற்கான பரிசும் அந்த ரெகக்னிஷனும் கிடைக்கும் போது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா பத்திரிகைகளில் பேர் பார்க்கறதுங்கிறதே வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கண்டிப்பா ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அது வந்து ஏதோ ஒரு நமக்கு ஒரு புதிய சிறகை வந்து ஏற்படுத்துறது மாதிரி ஒரு உணர்வு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ வந்து ஒரு அடலசன் பீரியட்லேருந்து நம்ம வந்து ஒரு வாலிப இதுக்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் காதல், ஆமா, மற்ற பக்கங்கள்லாம் திசை திரும்பும் போது நம்ம இலக்கியத்து பக்கம் வந்திருக்கிறோம். அங்க ஒரு சிறு அங்கீகாரம் என்னன்னா பேரை பார்க்கறது தான். ஒருத்தர் கவிஞரேன்னு கூப்பிட்டா மகிழ்ச்சி, எழுத்தாளரேன்னு கூப்பிட்டா மகிழ்ச்சி. காதலை விட கிளர்ச்சி தரக்கூடியதா இருந்திருக்கும். அப்ப வந்து இது ஒரு பத்திரிகையில பேர் பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்வாக இருந்தது. அப்பாங்கிற சிறுகதை அது தினமணி கதிரில் வந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா, கல்லூரி பருவம் வேற, வெளியில எல்லாரும் பாராட்டுகள். சரி நம்மளும் வந்து சிறுகதை ஆசிரியராக உருமாறிட்டோங்கிறது மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு கர்வம் வந்து ஆரம்பிச்சது. அதுதான் தொடக்கம். அற்புதமான தொடக்கம் உங்களது. நீங்க திருத்தி எழுதிய தீர்ப்புகள் பத்தி சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு அதுலதான் வந்து வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல்வாதி ஆகிவிட்டார்கள், அரசியல் செய்ய வந்தவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் ஞாபகத்தை தூண்டுது நீங்க உங்களுடைய பேச்சுக்கள். இவ்வளவு அற்புதமான பின்னணி உள்ள நீங்க தேர்ந்தெடுத்திருக்க புத்தகங்களும் கண்டிப்பா சிறப்புள்ளதான் இருக்கும்னு நம்புறோம். முதல்ல எந்த புத்தகத்தை பார்க்க போறோம்? வாலி அவருடைய வாலிப வாலி புத்தகம். இதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு திரைப்பட பாடல் வந்து நம்மளை வந்து முணுமுணுக்க வைக்கும், அதுல ஈடுபாடா இருப்போம். அதுக்கு வந்து பல்வேறு விதமான காரணம். ஒரு காதலன் இருக்கானா, அவன் காதல் சார்ந்த பாடலை பாடிக்கிட்டு இருப்பான். எனக்கு என்னன்னு தெரியாது. என்னுடைய இளம் பிராயத்தில் நான் எப்போ பார்த்தாலும் பாடி இருந்த ஒரு பாடல் வந்து பாபுங்கிற படத்துல ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டிக்கு பக்கத்துல கை ரிக்ஷா, அது ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு சிவாஜி கணேசன் பாடுவார், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலேன்னு ஒரு பாட்டு. ரொம்ப நாள் வரையும் நான் அந்த பாட்டை வந்து முழுமையாக நான் பாடிக்கிட்டு இருப்பேன். எப்போ பார்த்தாலும் குளிக்க போகும்போது, சாப்பிட போகும்போது, படுக்க போகும்போது கூட அதை பாடிட்டு அதை ஒரு தடவை பாடி முடித்த பிறகு தூங்க போகிறது. அப்படி இருந்த காலகட்டம் அது. ஆனால் என்னன்னா, இந்த பாடலை எழுதியது வந்து கண்ணதாசன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பாடலை எழுதியது பின்னாளில் வந்து கவிஞர் வாலின்னு தெரியும். அந்த ஒவ்வொரு காலகட்டத்துல மிக பிரபலமா இருக்கிறவங்க தான் எழுதியிருப்பாங்க நம்ம நினைச்சுக்கோம். ஆமா ஆமா ஆமா. அதை மீறி உடைத்து கொண்டு சில கவிஞர்கள் வருவாங்க. அதற்கு பிறகு வாலியின் மீது பிரிச்சு பார்க்க பொழுது வாலியின் மீது ரொம்ப ஈடுபாடு வந்து, கண்ணதாசன் ஒரு மேதை, அதுக்கு ஒரு பெரிய நாற்காலி, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு நாற்காலி, வாலி அமர வேண்டிய ஒரு நாற்காலின்னு தெரிய ஆரம்பிச்சது. வாலி மீது ஈடுபாடு ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு வந்து வேலைக்கு பத்திரிகைன்னு வந்த பிறகு வாலியுடைய பழகக்கூடிய வாய்ப்புகள், அவரை பேட்டி எடுக்கக்கூடியது, அவரை அணுகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சோன்னு மிக அற்புதமான மனிதர்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய எழுத்துக்கள் மீது வாலி பாடல் வந்து நமக்கு நிறைய பாடல்கள் வந்து எல்லாமே தித்திக்கும் ரகம் தான். அதாவது வெள்ள பிள்ளையார எந்த பக்கம் கிள்ளி தின்னாலும் இனிக்கும்பாங்கல்ல, அதே மாதிரி வாலியோட பாடல் எல்லா பாடலுமே இனிப்பானது. ஒரு கவிதைத்தனமாகவும் ரொம்ப ஆழமாகவும் கூர்ந்து பார்க்க வேண்டிய பாடல்கள் நிறைய இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, பூப்பூவா பூத்திருக்கு பட்டுப்பூச்சி அக்கா, நீ பூப்பூவா பூத்திருக்கு பட்டுப்பூச்சி அக்கா, நீ பளபளன்னு போட்டிருக்கிறது யாரு கொடுத்த சொக்கான்னு. இது வந்து வார்த்தை அக்கா சொக்கான்னு போட்டிருக்கிறது மாதிரி தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா அதுல கவிதை இருக்கு. ஒரு பூச்சி போட்டிருக்கிற உடை, அது வந்து அது யார் கொடுத்தது, இது உள்ளார ஒரு கவிதை இருக்கு. இதே மாதிரி வந்து எளிமையான சொற்கள்ல, எளிமையான ஓமையில வாலி வந்து நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு. அதனாலதான் வாலி மீது நமக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. இந்த புத்தகத்துல வந்து அவருடைய அனுபவங்கள்லாம் வந்து அப்படியே ஒவ்வொரு பாடலும் எந்தெந்த தருணத்துல எழுதப்பட்டது, என்ன காரணத்துல எழுதப்பட்டது, அதற்கு பின்னணி என்ன, எல்லாம் ரொம்ப வந்து அருமையா சொல்லியிருக்காரு. இந்த நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் வந்து ஒரு பாடலை வந்து கண்ணதாசன் எழுதிட்டு இருந்தேன், பாபு திரைப்படம், அதையே கேட்டிருக்காங்க. அது வந்து காலத்தின் கட்டாயம், அவர் கோல வச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் நானும் இருந்தேன். நிறைய பாடல் வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய வந்து விஐபிகள் என்னை சந்திக்கும் பொழுது இந்த பாட்டு நீங்களா
நீங்களான்னு என்னங்க ஏன் சந்தேகமா இருக்கா உங்களுக்கு கூட நான் கேட்டிருக்கேன் அப்படிலாம் கூட இதுல சொல்லியிருக்காரு. அது மாதிரி எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ஒரே காலகட்டத்தில் உங்களால எப்படி எழுத முடிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். எம்ஜிஆர்னா தத்துவம், சிவாஜினா குடும்பம். இது மனசுல எனக்கு பதிஞ்சு போயிட்டு இப்படிதான் மக்கள் பார்த்தாங்க. எம்ஜிஆர்னா தத்துவமா பேசுவாரு, செயல் ரெண்டுமே ஒண்ணா இருக்கும். இவரு குடும்பம், பாசம், சொந்தம், உறவு இப்படி இருக்கும். இது எனக்கு மனசுல பதிஞ்சு போயிட்டு இப்ப பாட்டு எழுதணும் சுச்சுவேஷன் சொல்றாங்க, இது எம்ஜிஆர் பாடல், இது சிவாஜி பாடல், கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிடுவேன். இந்த அனுபவங்களை எல்லாம் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. ஒன்னொன்னு ஒவ்வொரு அனுபவங்களா இருக்கு. இத படிக்கிறது இதுல இன்னொரு விஷயம், இந்த புத்தகத்தில் தமிழ் சினிமாவினுடைய வரலாறு இருக்கு. ஆமா ஆமா, நேரடியா இல்லாவிட்டாலும் தமிழ் சினிமா வரலாறு இருக்கு. என்னன்னா 3 தலைமுறைக்கும் எழுதியிருக்காரு இவர். ஆமா ஆமா, 3 தலைமுறை. சிவாஜி கணேசனுக்கு எழுதியிருக்காரு, அவருடைய மகன் பிரபுவுக்கும் எழுதியிருக்காரு, முத்துராமனுக்கும் எழுதியிருக்காரு, அவர் பையன் கார்த்திக்கும் எழுதியிருக்காரு. இப்படி தொடர்ந்து பல தலைமுறைகளோட அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இதனுடைய அனுபவம் எல்லாம் இதுல இருக்கு. ஆக ஒவ்வொரு காலகட்டத்தை பற்றி, தமிழ் சினிமாவுடைய வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த புத்தகம் இந்த அருமையான விஷயமா. கண்டிப்பா. ஆசிரியர் நெல்லை ஜெயந்தா பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்களேன். அவர் கிட்டத்தட்ட வாலிதாசனாகவே. வாலிதாசன் மிக அருமையான கவிஞர். இப்ப நீங்க ஒரு தொகுப்பாளர், இவர் மேடை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்காரு ஜெயந்தா. ரொம்ப கவிதையாகவே தொகுத்து வழங்கக்கூட நல்ல இனிமையான ஒரு பண்பாளர். வாலியோட கடைசி காலகட்டங்கள்ல தொடர்ந்து மாலை நேரங்கள்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நெல்லை ஜெயந்தாவுக்கும் பழனி பாரதிக்கும் இருந்து. சொல்ற எல்லா செய்திகளுமே சுவாரஸ்யமா இருக்குது. வாலின்னு சொன்னோன்னே அவரு இப்போ சில பாடல்கள் உடனே ஞாபகத்துக்கு வருது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கனா காணும் கண்கள் மெல்ல அப்படின்னு அக்னி சாட்சியில் அவர் எழுதியிருக்காரு. காதலர் தினம் படத்துல பாத்தீங்கன்னா, உன் வலக்கையில் வளையல்கள் நான் அல்லவா, நீ வளைக்கையில் வளைகின்ற நான் அல்லவான்னு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க 2 வாக்கியங்கள் வேற அர்த்தங்கள் துணிக்கும். ரஹ்மானுக்கு எழுதியிருக்காரு. வெகு சமீபத்தில் வெளிவந்த சில திரைப்படங்களை எழுதியிருக்காரு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துங்க. வாலின்னு சொன்னோன்னே பல பாடல்கள் நமக்கு ஞாபகத்துல வருது. ரொம்ப மறக்க முடியாத பாடல்னா என்ன, ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி அம்மான்னு சொன்னேன். அந்த அம்மாவை பற்றிய பாடல், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. அந்த பாடல் ரொம்ப தாய் எல்லாருக்கும் பொதுவானவன். இவ்வளவு அழகா சினிமாவில் எளிமையா பதிவு பண்ண முடியும். முதல்ல நமக்கு அது ஞாபகம் அது பல பேருடைய ஒரு தேசிய கீதம் மாதிரியே அமைஞ்சு போயிட்டு. அந்த பாடல் தான் அவரை பற்றி பெருமையா சொல்ல வேண்டிய ஒரு பாடலா தெரியுது. இது இன்னொரு செய்தி, ஒரு சுவையான செய்தி. எம்ஜிஆர் பாடல்னு சொல்லிட்டு எல்லாரும் பாடிக்கிட்டே இருக்கிறோம். முணுமுணுக்காத எம்ஜிஆர் ரசிகர்கள் அத்தனை பேரும் பாடிக்கிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் பிறந்த நாள், நினைவு நாள்லாம் கூட எம்ஜிஆர் பாடிய பாடல்கள்லாம் நம்ம போடுறோம். எம்ஜிஆருக்குன்னு சில பாடல்கள் பிடிச்சிருக்கும்ல, அது என்ன பாடல் அது நம்ம என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. இந்த புத்தகத்துல அதை பதிவு பண்ணியிருக்காரு வாலி. எம்ஜிஆருக்கு ரொம்ப 2 பாட்டு அடிக்கடி முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த பாடலை வாலி சொல்றாரு. ஒண்ணு இதழே இதழே தேன் வேண்டும், இடையே இடையே கனி வேண்டும், இந்த பாடல் ஒண்ணு. அப்புறம் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான், இந்த 2 பாடல் அடிக்கடி முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாராம். இது வாலி என்ன பாடல் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்காரு தலைவர்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கி கேட்டிருக்காரு. இந்த 2 பாடல் தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை இதுல பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம நெல்லை ஜெயந்தாவுக்கும் ஒரு நன்றி சொல்லணும். நம்ம நிச்சயம் சொல்லணும். அதான் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தமிழ் சினிமாவின் வரலாறு, தமிழ் திரை இசையினுடைய வரலாறு, திரைப்பட பாடல்களுடைய வரலாறு 3 அடங்கிய ஒரு களஞ்சியமா இந்த வாலிப வாலி இருக்கு. அற்புதமான விஷயம். ஆக்சுவலா இந்த புத்தகத்தை பத்தி பேசினா ஒரு நிகழ்ச்சி முழுக்க பேசலாம். நேரம் கருதி அடுத்து என்ன புத்தகத்தை பத்தி பேச போறோம்? அடுத்தது சாப்பாட்டு புராணம்னு சமஸ்ங்கிற ஒரு பத்திரிகையாளர் அவர் எழுதிய ஒரு புத்தகம். அது சாப்பாடுங்கிறது ஏதோ உயிர் வாழ்வதற்கான ஒரு அவசர உலகத்துல அவசர அவசரமா சாப்பிட்டு அவங்க வேலையை போயிட்டு இருக்காங்க. அது வெந்தது தின்னுட்டு விதியத்து சாவோமாங்கிற நிலை ஒரு காலத்துல இருந்து இன்னைக்கு பார்த்து பார்த்து சாப்பிடக்கூடிய நிலை வந்துட்டு. அப்புறம் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற வேஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சமயத்துல, இந்த தருணத்துல இந்த புத்தகம்
மிக மிக முக்கியமான ஒரு புத்தகமா எனக்கு தோணுது. சாப்பாட்டு புராணம்ங்கிற ஒரு தலைப்பே வந்து அதனுடைய உள்ளடக்கத்தை நமக்கு சொல்லுது. எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த உணவு சிறப்பு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. அது சொல்லும் பொழுது அந்த ஊரினுடைய பின்புலம், பின்னணி, அந்த ஊரினுடைய அமைப்பு, நிலம், அங்கு வாழ்ந்த மனிதர்கள், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே வந்து உணவோட சேர்ந்து அங்கே வந்து தயாரிக்கப்படுது, பரிமாறப்படுகிறதுன்னு இதுல சாப்பாடு புராணம். ஆமா. இந்த காலகட்டத்தில் இந்த புத்தகத்தினுடைய வருகையும் இதை படிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப கட்டாயமா எனக்கு தோணுது. அதனாலதான் எனக்கு பிடித்த புத்தகங்கள்ல இந்த புத்தகத்தை ஒண்ணா நான் வந்து குறிப்பிடுறேன். இந்த புத்தகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு எபிசோட பத்தி, இப்போ உதாரணத்துக்கு அட்டையிலே நான் தஞ்சாவூர் காஃபி பாக்குறேன், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. உதாரணத்துக்கு தம் ரூட்டுன்னு கேள்விப்பட்டீங்களா நீங்க? கமர்கட்டுன்னு கேள்விப்பட்டேன். கமர்கட்டு கேள்விப்பட்டீங்க. தம் ரூட்டுன்னு ஒண்ணு இருக்கு. தஞ்சை மாவட்டத்துல நாகூர், நாகப்பட்டினம் இந்த ஊர் பகுதிகளில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உணவு. கிட்டத்தட்ட பார்வைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேக் மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பேக்கரிஸ் எல்லாம் விற்கிது பாருங்க, அந்த கேக் மாதிரி தான். ஆமா, ஆனா அது வந்து முட்டை கலந்து செய்யப்பட்ட ஒரு பண்டம். பல காலமா வந்து அந்த ஊர் பகுதியில் வந்து ரொம்ப வந்து சிறப்புக்குரிய உணவா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ 4 கிழமை எல்லாம் சொல்றாங்கல்ல, 4 கிழமை வந்து விசேஷங்கள், பண்டிகைகள்லாம் வந்து பல பலகாரங்கள் செய்வது மாதிரியே தம் ரூட்டை வாங்கி உறவினர்களுக்கு, சுற்றத்தார்களுக்கு, நண்பர்களுக்கு கொடுக்கறது வந்து இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. இதை பத்தியே சொல்லியிருக்காரு. இந்த தம் ரூட் வந்து ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு. இதை வந்து தமிழ் ஊரும் நல்லுலகுன்னு சொல்றாங்கல்ல, எல்லாருக்கும் தெரியப்படுத்துற விதமா இதை சொல்லியிருக்காரு. அற்புதமான சில விஷயங்கள் சொன்னீங்க. இதுவரைக்கும் நீங்க பேசின 2 புத்தகங்களுமே அவை பேசிய தலைப்பை தாண்டி ஒரு கால பெட்டகமாக ஒரு கலாச்சாரத்தை பதிவு பண்ற விஷயமா தான் இருக்குது. அடுத்து என்ன புத்தகத்தை பத்தி நம்ம பார்க்கலாம்? அடுத்தது வந்து இந்த லாரி பேக்கருடைய ஒரு புத்தகம், தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். இதை வந்து ஈரோடு ஜீவானந்தம்ங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. பறவைக்கு கூடுண்டு அனைவருக்கும் வீடு, லாரி பேக்கரின் கனவு. அது வந்து கேள்விக்குறி இருக்கா? இல்ல, கேள்விக்குறி இல்ல. இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம். வீட்டுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உறவு. வீடு என்பது வெறும் வந்து சுவர், சிமெண்ட், கற்கள், மணல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. அதை தாண்டி வந்து அது உள்ளார வந்து ஒரு கருப்பொருள் இருக்குன்னு சொல்லி வலியுறுத்துகிற ஒரு நல்ல புத்தகம். ஹவுஸ் விட ஹோம் அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தம். ஆமா ஆமா. ரெண்டாவது வந்து நம்மளுடைய கட்டிடக்கலை வந்து ஒவ்வொரு விதமான வகையை வந்து சார்ந்தது. அது நிலத்தை சார்ந்து ஒவ்வொரு வகையில் அமையும். பல வகை. இப்ப தஞ்சை கட்டிடக்கலை, இப்ப டெல்லியில உள்ள கட்டிடம் வேற மாதிரியா இருக்கும். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு அவர்கள் வந்து உருவாக்கிய கட்டிடம், இப்படி கட்டிடக்கலை வந்து வெவ்வேறு விதமா இருக்கு. இந்த லாரி பேக்கர் வந்து ஒரு கட்டிட கலைஞர். கண்டிப்பா இந்த நீங்க டாபிக் உள்ள போகும்போதே தெரியுது, இது இன்னும் நீண்ட நேரம் நாம் பேச வேண்டிய ஒரு விஷயம். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும்னு பாரதி சொன்னதுக்கு ஏற்ப ஒரு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு நாவலை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பேசலாம். வீடு வந்து வசதி கருதி தான் வந்து வீடுங்கிறது அவரவர்களும் கட்டுறாங்க. ஆமா. பண வசதி இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்தது மாதிரி அந்த பணத்தை வைத்துக்கொண்டு வசதியான ஒரு வீட்டை கட்டுறாங்க. வசதியற்றவர்கள் தேவை இருக்கும் அதை கருதி அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு, பொருட்களை வச்சுக்கிட்டு வீடு கட்டுறாங்க. இதை தான் இவர் வலியுறுத்துறாரு. ஒவ்வொரு மனிதனும் வீடு கட்டும் பொழுது பணத்தை வைத்துக் கொண்டு கட்டாதீர்கள். உங்களுக்கு கிடைத்த நிலம், அந்த நிலத்துக்கு சுற்றி இருக்கிற பொருட்கள், இதை வச்சுக்கிட்டு நீங்க வீடு கட்டினீங்கன்னா உங்கள் வீடு வந்து இல்லமாக இருக்கும் சொல்லுகிற விஷயம்தான் இதுல இந்த புத்தகத்துடைய முழுமையான முக்கியமான செய்தி. ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து எத்தனை பேர் வீடை தாண்டி அது ஒரு இல்லமாக வைத்திருக்கிறார்கள், அது ஹவுஸை தாண்டி ஹோமாக எத்தனை பேர் வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். கண்டிப்பா இதை கேள்விப்பட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அடுத்த என்ன புத்தகத்தை பத்தி பார்க்கலாம்? அடுத்த புத்தகம் வந்து பஞ்சவடியும் ராஜபவனம்னு சொல்லிட்டு, தலைப்பே வித்தியாசமா கவர்ந்து இருக்குது. ஆமா, இது வந்து கி ராஜநாராயணன், கரிசல் காட்டு எழுத்தாளர் அவரும் தீபன் நடராஜன் 2 பேரும் இணைந்து வந்து தொகுத்த புத்தகம். தீபன் நடராஜன் யாருன்னா
டிகேசி இருக்காரு ரசிகமணி, அவருடைய பெயரன் தான் வந்து தீபன் நடராஜன். தீபன் நடராஜன் வந்து கீராவுக்கு எழுதிய கடிதங்களும், கீரா தீபன் நடராஜனுக்கு எழுதிய கடிதங்களும் இந்த புத்தகத்துல தொகுக்கப்பட்டிருக்கு. இதை மிக மிக முக்கியமான புத்தகமா வந்து நான் கருதுறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு செல்போன், கணினி எல்லாம் வந்த பிறகு கடிதங்களே காணாமல் போயிட்டு, கடிதங்கள் கிட்டத்தட்ட வந்து தேட வேண்டிய சூழலுக்கு நம்ம அஞ்சல்காரரை எதிர்பார்த்து வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து வாசல்ல நின்ற காலம்லாம் ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு வந்து அஞ்சல்காரர் அவர் பாட்டுக்கு பையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். இன்னைக்கு கடிதங்கள்ங்கிறது ரொம்ப வந்து காணாமல் போயிட்டு, அதனுடைய தேவை இன்னைக்கு இருக்கு. இந்த முன்னுரையில வந்து ராஜகுமாரன் சொல்லியிருக்கிறது மாதிரி, உணர்ச்சிகள் வந்து தன்னுடைய முகத்தை பார்க்கின்ற கண்ணாடி தான் வந்து கடிதங்கள். கடிதங்கள் வந்து ஒரு மனிதனுடைய மனம், அது எழுத்துப்பூர்வமா இருக்கு. அந்த கடிதங்கள் வந்து அனுபவங்களை, உண்மையை, அவன் ரசித்ததை அப்படியே கண் முன்னால வந்து இன்னொருத்தவன் மனசுல வந்து கடத்துகிற விஷயத்தை வந்து கடிதங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கடுதாசி, லெட்டர் பல பேர் இருக்கு. அது ஒன்னொன்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க பார்க்கும் பொழுது. அதையெல்லாம் வந்து இந்த புத்தகம் வந்து பதிவு செஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது இந்த புத்தகத்துல வந்து கீரா வந்து தீபன் நடராஜன் கீராவுக்கு எழுதும் போதெல்லாம் வந்து அவங்க பார்த்தது, கேட்டது, உணர்ந்தது, உண்மையை அப்படியே வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கு. இந்த கடிதங்கள்லாம் படிக்கும் பொழுது காலத்தின் பதிவு, அந்த காலகட்டத்துல யார் ஆட்சி செய்தார்கள், அந்த ஆட்சிக்கு பின்னால் இருந்த அரசியல் சூழல் என்ன கழகங்கள்லாம் வந்து நம்ம நாட்டில் அந்த காலகட்டத்தில் நடந்தது, எப்படி மக்கள் வந்து ஆட்சியை வந்து உணர்ந்தார்கள், மக்கள் எப்படி வந்து சுபிட்சமா இருந்தாங்களா இல்ல வறுமையில இருந்தாங்களா, இது எல்லாம் வந்து இதில் இந்த கடிதங்களின் மூலமா வந்து பதிவாயிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. வெறும் செய்தியை வந்து பரிமாற்றமா மட்டும் இல்லாமல் ஒரு வரலாற்று பின்புலமிக்க ஒரு புத்தகமாகவும் இந்த பஞ்சவடியும் ராஜபவனமும். பெயர் காரணம் என்ன? பெயர் காரணம் என்னன்னா, பஞ்சவடிங்கிறது வந்து தீபன் நடராஜனுடைய வீடு, ராஜபவனம்ங்கிறது வந்து கீராவுடைய வீடு. சரி, அந்த இரண்டு மனங்களுக்கு இடையே வந்து நிகழ்கிற ஒரு தகவல் பரிமாற்றம், ரெண்டு இல்லங்களுக்கு இடையே நடக்கிற தகவல் பரிமாற்றம். இதை வந்து சொல்லுகிற விதமா வந்து இந்த தலைப்பை வந்து ரெண்டு வீட்டை வந்து குறிக்கிற ஒரு குறியீடா, அஞ்சல் அட்டை முகவரியில இந்த ரெண்டு பேரும் இருந்திருக்கும். ஆமா ஆமா. நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு புத்தகமுமே ஒரு தனி நிகழ்ச்சிக்கு ஏற்ற ஒரு புத்தகமா இருக்குது. இருந்தாலும் நேரம் கருதி அடுத்து என்ன புத்தகத்தை பத்தி பார்க்க? அடுத்தது வந்து ஒன்றுக்கும் உதவாதவன் ஆ முத்துலிங்கம். முத்துலிங்கம் வந்து வெளிநாடு வாழ்கிற புலம்பெயர்ந்த தமிழர். ரொம்ப இன்றைய எழுத்தாளர்களில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு மனிதர், ரொம்ப ஆளுமை மிக்கவர். அவர் எழுத்த வந்து ஒரு சிறுகதை அல்லது கட்டுரை எதை படித்தாலுமே அதை படிக்கிற ஒரு வாசகன் தொடர்ந்து முத்துலிங்கத்தை வந்து ஒரு வாசகன் வந்து ஒரு 2 ஆண்டு படிச்சான்னா நிச்சயம் வந்து ஒரு எழுத்தாளனா அவன் மாறிடுவான், என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவ்வளவு செய்திகளை வந்து அவருடைய கட்டுரைகள்ல, அவருடைய கதைகள்ல எதை எழுதினாலும் வந்து ஒரு அனுபவ செறிவும்பாங்கல்ல, ஜூஸ், அதை வந்து செய்யற வேலையை வந்து இவர் செஞ்சிருக்காரு. இந்த புத்தகத்திலையும் அதுதான் செஞ்சிருக்காரு. ஒண்ணு ஒரு கட்டுரை. அவர் வந்து ஒரு சலவை கடைக்கு போறாரு. 10 ஆண்டுகளா வந்து ஒரு இடத்துல போய் சலவைக்கு தன்னுடைய உருப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு உருப்படிங்கிற வார்த்தையே யாருமே தெரியாது. அது கூட கிட்டத்தட்ட தஞ்சாவூர் துணிக்கு சொல்றது, அந்த சலவைக்கு போடும்போது எத்தனை உருப்படிம்பாங்க. அது மாதிரி அதை வந்து இவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் உருப்படியை கொண்டு போடும்போது 10 ஆண்டா போட்டுட்டு இருக்கேன், உங்க பேர் என்னன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. என்னங்க 10 ஆண்டா நான் வந்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னுடைய பெயர் வந்து உங்களுக்கு பதிவாகலை என்ன, எங்கள் கணியில் வந்து அந்த வசதியெல்லாம் இல்லை, உங்கள் பெயர் முதல் எழுத்து அழுத்தினாக்கா உங்கள் பெயர் முழு ஜாதகமே வந்துடும், நான் வந்து ரிசிப்ட் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கடைசியாக முடிக்கும் பொழுது கேட்குறாங்க, எல்லாருக்கும் 10 ஆண்டுகளாக வர்றேன், என் பேர் தெரியலையான்னு கேட்குறீங்களா, என்னுடைய பேரை சொல்லுங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இவர் விழிக்கிறாரு. அவர் டக்குன்னு என்ன செய்யறாரு, ஒரு மூளையில, இவர் ஒரு படைப்பாளி இல்ல, கிங்லிங்கிறாரு. அந்த அம்மா சிரிக்கிறாங்க, இல்ல லீங்கிறது மட்டும்தான் சரியானது அப்படின்னு வெளியில வரும்போது சொல்றாரு. ஒரு குருட்டாம்போக்குன்னு சொல்லுவாங்கல்ல, உத்தேசமா வந்து லீன்னு அடிச்சிருக்காரு. ஏன்னா சீனர்களின் பேர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல லீன்னு இருக்குங்கிறத வச்சு சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒரு கட்டுரையில பதிவு பண்ணியிருக்காரு. இதை வந்து நான் சாதாரணமா சொல்லிட்டேன். இது வந்து ஒரு இலக்கிய தரமாக அந்த உருப்படியை கொண்டு சலவைக்கு போன இடத்துல நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை
ரொம்ப அருமையா வந்து சொல்லியிருக்காரு. இதே போல இந்த புத்தகம் முழுதும் வந்து அனுபவங்களை வந்து பதிவு செய்யற விஷயமா இருக்கு. எல்லாமே இலக்கியம். அவர் சாலையில நடந்து போறாரு, பார்க்கிற காட்சிகள் இருக்குல்ல, அதை பதிவு செஞ்சிருக்காரு. அதுவே இலக்கியமா இருக்கு. இத நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முத்துலிங்கத்தை தொடர்ந்து வாசிப்பவர்களும் 2 வகையாக மாறலாம். ஒன்று விமர்சகராக மாறலாம், அல்லது படைப்பாளியாக மாறலாம். நிச்சயமாக உங்க மூலம் இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டுமல்ல, மிக அற்புதமான புத்தகங்களை பத்தி அறிமுகப்படுத்தினீங்க. கிட்டத்தட்ட வேறொரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அத்தனை பேருக்குமே இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா பயனுள்ளதாக இருந்திருக்கும். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறு சில புத்தகங்களோடு உங்களை மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். நன்றி. இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில பத்திரிகையாளர், எழுத்தாளர் மானா பாஸ்கரன் அவர்களோட மிகவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் நம்ம உரையாடணும். பறவைக்கு கூடுண்டு அனைவருக்கும் வீடு, ஒன்றுக்கும் உதவாதவன், சாப்பாட்டு புராணம், வாலிப வாலி போன்ற அற்புதமான புத்தகங்களை பத்தி அவர் நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும்னாலோ இல்ல நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னாலோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி www.pepperstv.com. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு பிரபலத்தோடும் வேறு சில புத்தகங்களோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சன்.